கொச்சி அருகே கடலில் கவிழ்ந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் ஒன்று கன்னியாகுமரி அருகே கரை ஒதுங்கியிருக்கிறது. கண்டெய்னரிலிருந்து வெளியேறிய பொருட்கள் சின்னவிளை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் வேலாயுதம் பெருமாள் இணைகிறார். வேலாயுத பெருமாள், விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து கடந்த 24ஆம் தேதி கொச்சி துறைமுகம் நோக்கி சென்ற லைபீரியா நாட்டை சேர்ந்த கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக கடலில் மூழ்கி விபத்தில் சிக்கியது. இதில் கப்பலில் இருந்த கேப்டன் உட்பட 22 தொழிலாளர்களை இந்திய கடற்படையினர் மீட்டனர். மூழ்கிய கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் பல ரசாயன பொருட்கள் மற்றும் எளிதில் வெடிக்கக்கூடிய பொருட்கள் இருப்பதாக தகவல் பரவியது. இந்நிலையில் குமரி மாவட்ட கடற்கரையில் நேற்று பல சாக்கு மூட்டைகள் ஒதுங்கின. இந்நிலையில் இன்று காலை கண்டெய்னர் ஒன்று ஒதுங்கியது. மேலும் தற்பொழுது குமரி கடற்கரை சின்னவிளை பகுதியில் தேக்கு கட்டைகள், அதாவது உயர் ரக தேக்கு கட்டைகள் மற்றும் அண்டிப்பருப்பு என்று சொல்லப்படும் கேஸ்நட் வகைகள் ஆகியவை கரை ஒதுங்கி வருகின்றன. இந்த தகவலை கேள்விப்பட்ட அப்பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் தேக்கு கட்டைகளையும் அந்த கேஸ்நட் என்று சொல்லப்படும் அண்டிப்பருப்பு வகைகளையும் கூட்டமாக எடுத்து செல்கிறார்கள். இவ்வாறு எடுத்து செல்வது அந்த உணவுப் பொருளை சாப்பிடுவதும் ஆபத்து என்றும் மீன்வளத்துறையினர் கூறிய பின்னரும் அப்பகுதி மக்கள் அந்த பொருட்களை எடுத்து செல்வது ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தில் குறிப்பாக குமரி கடல் பகுதியில் முழுவதும் எங்கெங்கு பொருட்கள் கரையை நோக்கி வருகின்றன என்று தீவிரமாக சோதனை செய்து பொருட்களை குமரி மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறையும் சேகரித்து வரும் நிலையில் தற்பொழுது தேக்கு கட்டைகளும் கேஸ்நட் எனப்படும் அண்டிப்பருப்பு பொருட்களும் ஓவியம் தீட்டக்கூடிய பேப்பர்களும் ஒதுங்கி வருவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல பொருட்களுக்கு கரை ஒதுங்கலாம் எனவும் ஒரு நிலை ஏற்படும் என கருதப்படுகிறது.